பேசுகிறது நானே, கேட்குறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போறீங்க. பட் நான் அப்லோட் பண்றதுல வந்துட்டு நியூ இயரே வந்திருக்கும். உங்க எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். நாங்க திருவான்மியூர் பீச் கிளம்புனோம். பட் ஆனா போக முடியல. மழை வந்துருச்சு. 4 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு சிட்டி சென்டரே நம்ம போயிடலாம் வழக்கம் போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போனால் வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோம். பட் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ப்ரைஸ்லாம். அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவே வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணனே தெரியாமல் அந்த மாலில் சுற்றிட்டு இருந்த என்னையும் இப்படி ஒரு வீடியோ வந்து கேப்சர் பண்ணாங்க. எப்போதும் சிட்டி சென்டர் போனாலே ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து ஸ்டுடியோ தான். அங்கே தான் அன்றைக்கும் போயிருந்தோம். இவங்க வந்து புதுசாக கொஞ்சம் செப்பல்ஸ் கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சு. நியூ இயர்க்கு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ட்ரை கூட பண்ணலை. ஏன்னா எனக்கு அதில் பெருசாக வந்து நாட்டம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த அம்மா வந்து எப்போதும் வந்து ஹீல்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நல்ல ஹைட்டு. ஆனாலும் அவங்க அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ராப் டாப் வந்து ட்ரை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இது க்ராப் டிஷர்ட் நல்லா இருந்துச்சு. பட் இந்த பிளாக் ஜீனுக்கு வந்து இது செட் ஆச்சா ஆகலையா அப்படின்னு தெரியல. நான் ஜீன் வாங்கலான்னு தான் பட்டு போயிருந்தேன். பட் அதுவும் வந்துட்டு அங்கே அமையலை. ஏன் அமையலாம், என் சைஸே அங்கே இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு மேலே கிட் செக்ஷன் தான் போகணுன்ட்டாங்க. பட் வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்டைல் யூனியன் போயிட்டோம். இங்கே போய்ட்டு வந்து குவாட் செட் வந்து ட்ரை பண்ணோம். இது வேறு ஒரு பிளான் இருந்ததுனால வந்து நாங்கள் குவாட் செட் போய் பார்த்தோம். நிவி நானும் ஒரே கலர் எடுத்துக்கிட்டோம். பவி மட்டும் வேறு கலர் ஆப்ஷன் போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு இதை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ லென்ஸ்கார்ட்டில் வந்துட்டு ஃப்ரீ செக்கப் இருந்துச்சு. நானும் நிவியும் ஆல்ரெடி வந்து ஸ்பெக்ஸ் போடுவோம். எனக்கு வந்து 0.75, நிவிக்கு வந்து 3 இருந்துச்சு. ஆனால் பவிக்கு வந்து எதுவுமே தெரியாது. மொத்தமே கண்ணு தெரியாது. பவி யாருன்னா இப்போ இருக்காங்களா, இவங்க தான் பவி. மொத்தமே கண்ணு தெரியாது. ஒரு பஸ்ஸோ எதுவுமே தெரியாது. இவ்வளோ நாள் ஒப்பேற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு 5க்கு மேலே 6 கிட்டே இருக்குது. உங்களுக்கு மொத்தமே கண்ணே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அங்கே இருக்கவங்களே ஷாக் ஆனாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாது அவளுக்கு. ஒரு கண்ணில் ஒரு பவர், இன்னொரு கண்ணில் அப்படியே வேறு பவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்த இடத்துக்கு வந்தோம். பட் அங்கே முடிஞ்சிருந்துச்சு முந்தின நாளே. மறுநாள் வந்துட்டு ஏதாவது வெளில போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பீச்சை கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இங்கே மெரினா அப்படின்ற ஒரு கடையில் வந்து காம்போ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கடை தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறதுலே. சரி காம்போ நல்லாயிருக்கும், காம்போ பார்க்க வந்து ஒரு ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டர்ஸ் 2மே இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. ஒர்த்து அந்த மணிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட முடியாத வந்து ஹாஸ்டலுக்கும் பார்சல் பண்ணிட்டோம். உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.